விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியும். நீங்களே விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, துலாம் அல்லது விருச்சிக ராசி எதில் பிறந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இந்த 2026ஆம் ஆண்டில் மெயினாக ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கான்னு பார்க்குற போது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ராகு கேது பயிற்சி இருக்குது. அதில் குறிப்பாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வருவார். ஆக மீன ராசியில் ஏற்கனவே சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். கும்பராசியில் ராகு இருக்கார், சிம்ம ராசியில் கேது இருக்கார். 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சியில் இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் விசாகம் அப்படின்னாலே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அவருடைய இதில் பிறந்தவங்க. அந்த குரு பகவான் தான் மிதுனம், கடகம் 2 ராசியில் இந்த வருஷம் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக இந்த வருஷ பலனை உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு முன்னாடி உள்ள பலன், அதுக்கப்புறமான பலன் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் முதல்ல இந்த பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு பல நன்மையை செஞ்சால் அதே கிரகம் ஏதோ ஒரு சில தீமையும் உங்களுக்கு செய்யும், மறந்துடாதீங்க. அது மாதிரி இன்னொரு கிரகம் உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செஞ்சிட்ருக்கும். ஆக எல்லா கிரகங்களும் நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக நம்ம எல்லோருக்குமே செய்யும். நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் கிரகத்தினுடைய பிடியில் தான் நம்ம இருந்தாகணும் அல்லது வாழ்ந்தாகணும். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் விசாகத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லதொரு தெய்வ அனுகூலம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் சொல்லணும். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு இறை அருள் வேண்டும். அது உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் பிறந்தவங்க. அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் இது வரைக்கும் பெருசாக சம்பாரித்து மிச்சம் இல்லாத உங்களுக்கு கையில் ஏதோ ஒரு விதத்தில் பணம், பொருள் இருக்கும். குறிப்பாக யாருடைய பணத்தையாவது நீங்கள்